இது என்ன வாழ்க்கை இது? எனக்கு மட்டும் எவ்வளோ கஷ்டங்கள். கடவுள் என்னை பார்க்குறதே கிடையாது. நான் எவ்வளோ அவஸ்தைப்பட்டுன்னு இருக்க. காம்ப்ளெக்ஸ் அவங்களுக்குலாம். நான் பெரிய ஆள், அவங்களாம் ஒன்றும் இல்லை அப்படிலாம் பேசிப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் அவங்கள ரொம்ப தாழ்வாகவும் நினச்சிப்பாங்க. வாழ்க்கையில் ஏழை பணக்காரர், ஏற்றம் இறக்கம், லாபம் நஷ்டம், இரவு பகல் எல்லாம் மாறி 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 வரும். எதுவும் பர்மனெண்ட் கிடையாது. வாழ்க்கையே பர்மனெண்ட் இல்லையே. பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன். அன்பர்களே, மனதில் இருக்குது மகிழ்ச்சியின் சாவி. இன்னைக்கு நாம் பேச போகிற தலைப்பு வாழ்க்கை ஒரு வட்டம். இது என்ன வாழ்க்கை இது? எனக்கு மட்டும் எவ்வளோ கஷ்டங்கள். கடவுள் என்னை பார்க்குறதே கிடையாது. நான் எவ்வளோ அவஸ்தைப்பட்டுன்னு இருக்கேன். இப்படி ஒரு சிலர் அங்கலாய்ப்பார்கள். இன்னும் ஒரு சிலர் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு, இந்த சாமிக்கு கண்ணே கிடையாது, என்னை மட்டும் சோதனை பண்ணுறாரு, எனக்கு தான் கஷ்டம். பக்கத்து வீட்டில் எவ்வளோ நல்லா இருக்கான், எவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கிறாங்க, என்ன நல்லா இருக்கான், எது வீட்டில் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ பெரிய வில்லா மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது எல்லாமே, எனக்கு என்ன மட்டும் வரும் மறந்து போயிட்டாரு. இப்படியும் அங்கலாய்ப்பாங்க. நண்பர்களே, வில்லியம் ஷேக்ஸ்பியர் உலக புகழ்பெற்ற நாடக ஆசிரியர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் சிறுவனாக இருக்கும் பொழுது, தட் இஸ் வாலிபனாக இருக்கும் பொழுது, அன்னைக்கு மார்க்கெட்டுக்கு வந்த ஷூ அது வாங்கணும்னு ஆசைப்பட்டான். அவங்ககிட்ட வீட்டில் இருக்குது ஏற்கனவே ஷூ செப்பல் எல்லாம் வச்சுருக்கான். ஆனாலும் இந்த புது ஷூ வாங்கணுமா. சரி, வீட்டில் போராடி பணத்தை வாங்கிட்டு கடைக்கு வரான். ஹாப்பியாக வரான். அந்த கடைக்குள்ளே என்டர் ஆகணும். அப்போ அந்த வாசலில் ஒருத்தன் 2 காலும் இல்லாத யாசகம் கேட்டுருக்கான். ஹெல்ப் கேட்டு நிற்கிறான். அதை பார்த்த அடுத்த நொடி ஷேக்ஸ்பியர் மனசு கஷ்டமாயிடுது. அடடா, நம்மளை வீட்டில் இவ்வளோ ஷூஸ் வச்சுருக்கோம், நம்ம அதை பார்த்தா தானே புதுசாக ஒரு நியூ மாடல் வாங்கணும்னு வரமே, இவருக்கு 2 காலுமே இல்லையே, இது என்ன சோதனை அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறான், கையில் இருந்த காசை அவன் கையில் கொடுத்துட்டு, யாசகம் செய்த அவன்கிட்ட கொடுத்துட்டு திரும்பி வந்துடுறான். கடவுள்கிட்ட நன்றி சொல்கிறான். தேங்க்யூ காட் ஃபார் யுவர் பிளெஸிங்ஸ் அப்படிங்கிறான். அன்பர்களே, நம்ம வாழ்க்கை கூட இப்படி தாங்க. கடவுள் எல்லாருக்கும் எல்லாமே கொடுத்துருக்காரு. அவருக்கு நம்ம எல்லாமே சமந்தான். ஆனால் நமக்கு ஏற்புத்திறன் இல்லை. நம்ம கொண்டு வந்த கர்ம வினைகள் ஏற்பத்தான் நம்ம ஏற்புத்திறன் இருக்கும். அந்த பிரகாரம்தான் நம்மளுடைய வாழ்க்கை அமையும். அன்பர்களே, அதே மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அடுத்த வீட்டில் அவ்வளோ நல்லா இருக்காங்க, எதிர் வீட்டில் நல்லா இருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்கன்னு. சும்மா ஜஸ்ட்டு போய் பாருங்களேன். அப்பா, எனக்கு எவ்வளோ நல்ல வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையே நல்லா இருக்கே அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுவோம். அன்பர்களே, வாழ்க்கை ஒரு வட்டம். இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் நிறைந்தது. வாழ்க்கையில் ஏழை பணக்காரர், ஏற்றம் இறக்கம், லாபம் நஷ்டம், இரவு பகல் எல்லாம் மாறி 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 வரும். எதுவும் பர்மனெண்ட் கிடையாது. வாழ்க்கையே பர்மனெண்ட் இல்லையே. ஆனால் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படின்னு யாரும் இல்லைங்க அன்பர்களே. எல்லாரும் சமம். எல்லாரும் இறைவன் படைப்பு தான். எல்லாரும் சமம் தான். அதாவது இறைவன் எல்லாருக்கும் திறமை கொடுத்துருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திறமை. அதனால் நாம் என்ன பண்ணணும், எல்லாரோடையும் அன்பை பழகணும், எல்லாரோடையும் ஒத்தும் உதவியும் வாழ தெரிந்து கொள்ளணும் அன்பர்களே. அதுதான் வாழ்க்கை. கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, இந்த காம்ப்ளெக்ஸ் அவங்களுக்கெல்லாம், நான் பெரிய ஆள், அவங்களாம் ஒன்றும் இல்லை அப்படிலாம் பேசிப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் அவங்கள ரொம்ப தாழ்வாகவும் நினச்சிப்பாங்க. இதெல்லாம் அவங்களோட ஈகோ, அகம்பாவம், அறியாமை. அன்பர்களே, ஆப்ரஹாம் லிங்கன், முன்னாள் ஜனாதிபதி, மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன், அமெரிக்க ஜனாதிபதி. அவர் ஜனாதிபதியாக பதவி ஏற்றவுடன் முதல் மீட்டிங், எல்லா மெம்பர்ஸும் வந்திருக்காங்க மீட்டிங் ஆரம்பிக்க போகிறது. அப்போ ஒரு மெம்பர் என்ன பண்ணுறாரு, மிஸ்டர் லிங்கன், என்னுடைய ஷூ பார்த்தீங்களா, இது உங்கள் அப்பா தான் எனக்கு செஞ்சு கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறேன். அவரோட ஐடியா, அந்த மெம்பரோட ஐடியா என்னென்னா அவமானப்படுத்தணும் ஜனாதிபதியை அப்படிங்கிறது. ஆனால் ஜனாதிபதிக்கு அதை பற்றி அவர்
தவறாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. சிரிச்சுண்டு சந்தோஷமாக, ஓ தேங்க்யூ மிஸ்டர் கிண்ட்லன், தேங்க்யூ மிஸ்டர் மெம்பர், எங்கள் அப்பாவை நீங்கள் ரொம்ப உயர்த்தி பேசுகிறீங்க, எங்கள் அப்பா செய்த ஷூ தான் நீங்கள் போட்டுருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸு, அது எப்போது ரிப்பேர் ஆகிடுதுன்னா எங்கிட்ட கொண்டு வாங்க, நான் வந்து ஒரு ஷூ தொழிலாளியின் மகனுங்கிற நிலையில் என்னால் அதை ரிப்பேர் பண்ணி தர முடியும் உங்களுக்கு. ஆனால் அதே நேரத்தில் நான் ஜனாதிபதியாக அமெரிக்க நாட்டை நன்றாக ஆளவும் முடியும் அப்படிங்கிறாருங்க. இது ஒரு பெரிய ப்ளோ இல்லையா? இந்த இது அடிக்கு மேலே வேறு என்ன வேணும் அந்த ஈகோ பிடிச்ச மெம்பருக்கு இல்லையா? அதாவது இந்த மெம்பர் ஒரு காலத்தில் வந்து இவருக்கு அவர் ஷூ தைச்சி கொடுத்துருக்காரு. ஆனால் இப்போ இந்த மெம்பரோட நிலை என்ன? அந்த ஷூ தைச்சி கொடுத்தரோட மகனோட கேபினெட்டில் தான் இப்போ இவர் இருக்காருங்க. அதாவது சிறு துரும்பும் பல்குத்த உதவும். அன்பர்களே சர்க்கஸ் போயிருக்கீங்க தானே? அங்கே ஜெயண்ட் வீல், ராட்சத சக்கரம் இருக்குமே, பெருசாக இருக்கும், பார்த்துருப்பீங்க. அந்த சர்க்கஸ் கூடாரம் எங்கேயோ இருந்தால் கூட டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம வரைச்சியே தெரியும் அந்த ஜெயண்ட் வீல், மேலே அண்ணாந்து பார்த்தா தெரியும். ஸோ அதில் ஏறுறோம், நம்ம பட்டன் தட்டுறாங்க, தானமாக மேலே போகுது, ஹாப்பி, நல்ல மேலே இருக்கு, எல்லாம் சுற்றி இடம்லாம் நல்லா பார்க்க முடியுது, ஹாப்பியாக இருக்கும். அப்போ திருப்பியும் வந்து அதை கீழே கொண்டு வந்துடுறான். அப்போ அடடா கீழே வந்துட்டோமே நினைக்கிறோம். அதே மாதிரி தான் பரமபதம் விளையாட்டு, ஸ்னேக் அண்ட் லேடர்னு விளையாட்டு இருக்குது. அது ஏணியில் மேலே 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 போவோம். ஏதாவது ஒரு பாம்பு வாயில் விழுந்துட்டா கீழே அதில் பார்த்தா ஆழ்த்த வரும். இதெல்லாம் என்னதுங்க? வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கக்கூடிய விளையாட்டுகள் நண்பர்களே. இதெல்லாம் வாழ்க்கைனா இன்பம் துன்பம் மாறி மாறி வரும், எதுவும் நிரந்தரம் இல்லை. நம்ம அதை ஒன்றா ஏற்றுக்கிற பக்குவம் நம்மளுக்கு வேணுங்க. ஏற்பு சக்தி வேணும், எதையும் தாங்கும் இதயம் வேணும். இந்த சூஃபி கதைகள் உண்டு, அதில் கூட சொல்லுவாங்க, ஒரு ராஜா பற்றி சொல்லுவாங்க. ராஜா வந்து பக்குவம் இல்லாமல் இருந்தார், அதனால் அந்த மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த அவர் பரிபாலனம் செய்கிறது சரியாக இல்லை, அதனால் வந்து அந்த அரசாங்கமே சரியாக இல்லாமல் இருந்த நேரமாக இருந்தது. ஆனால் அவருக்கு தோணுச்சு ஒரு வாட்டி, என்னடா இப்படி இருக்குன்னு நினச்சிட்டு அவர் போய் ஒரு ஞானியை பார்க்குறாரு. அவர் ஞானி ஒரு செயின் கொடுக்குறாரு. இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த செயினில் ஒரு லாக்கெட் இருக்கும். ரொம்ப ஓவராக சந்தோஷமாக இருக்கீங்களா, லாக்கெட்டை திறந்து பாருங்கள். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்களா, அப்போது லாக்கெட்டை திறந்து பாருங்கன்னு சொல்லுவார் ஞானி. அவ்வளோதான். அதே மாதிரி இதை பின்பற்றுவார் அவர். அந்த லாக்கெட்டை திறந்து பார்த்தா, அந்த டாலர் திறந்து பார்த்தா அதில் எழுதியிருக்கும், இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கச்சோ படிக்கச்சோம், இதெல்லாம் டெம்பரரி தான், சும்மா கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் போயிடும். அதே மாதிரி துன்பத்தில் இருக்கச்ச படிக்கச்சே இதுவும் கடந்து போகும். நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. எல்லாமே டெம்பரரி தான். வாழ்க்கை வட்டம் இல்லை, சுற்றி வந்துன்னு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நண்பர்களே. அதனால் வந்து நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா எடுத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் நம்மளுக்கு வரணும் நண்பர்களே. அதாவது லட்டு சாப்பிட்றோம், திதிப்புங்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். அதே ஏற்பு சக்தி நம்ம பாவக்காய் சாப்பிட்றச்சோ நம்மளுக்கு வரணும். இதையும் சந்தோஷமாக சாப்பிட்ணும், அதையும் சந்தோஷமாக சாப்பிட்ணும். அப்போ இது இன்பமாக நம்ம சாப்பிட்டோன்னா நம்ம வாழ்க்கை பேரின்பமாக மாறிவிடும் நண்பர்களே. இதற்கு ஒரு உபாயம்தான் வந்து தியானம் கற்றுக்கணும். தியானம் கற்றுட்டோன்னா நம்மளுக்கு மனம் பக்குவம் ஏற்படும். இந்த மனப்பக்குவம் ஏற்பட்டாச்சுனாவே வாழ்க்கை நம்மளுக்கு பேரின்பமாக முடியும் நண்பர்களே. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றால் வாடி நின்றால் மாறிவிடாது, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரையில் அமைதி நிலவும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்விலே தயக்கமா. அன்பர்களே, மீண்டும் சந்திப்போமா? நன்றி, வணக்கம். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.